ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டுது, எல்லாருக்கும் கிடைக்க மாட்டுது, எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ரொம்ப நாளாக ஒரே சேலரியில் இருக்கேன், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கூட வேலை பார்க்குறவங்கள கொலீக்ஸால் உங்களுக்கு தொல்லை, உங்களுக்கு உயரதிகாரிகள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சுவிட்சோட தாராளமாக சேன் பண்ணலாம். இந்த சுவிட்சோட நீங்கள் இந்த காரணங்களுக்காக நீங்கள் தினமும் 108 தடவை காலையில் எழுந்த உடனே அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ மனசில் நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். யார் உங்களை கஷ்டப்படுத்தினானுங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு வர்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். உங்களோட மனசு சமாதானமாகும். ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம். அதே போல் நீங்கள் எந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ நீங்கள் நினச்ச ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து சொல்லணும். தொடர்ந்து 108 தடவை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். நீங்கள் எதை நினச்சி சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைக்கி நான் 2 சுவிட்சோடு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சுவிட்சோடு ஈஸியாக இருக்கோ அதாவது ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2யுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு அதையே திரும்ப திரும்ப நீங்கள் சேன் பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதம், மிராக்கிள்ஸ் உங்களோட விஷயத்தில் நடக்கும். இதில் இந்த 2 சுவிட்சோட்லேயுமே டிவைன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். டிவைன்கிறது தனியாகவே ஒரு சுவிட்சோடாகவும் நீங்கள் சொல்லலாம். இந்த டிவைன்கிற சுவிட்சோடு எல்லா பிரச்சனைக்கும் என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்ல நம்மக்கிட்டேயும் அந்த தெய்வீகம், டிவைன்னா என்ன, தெய்வீகம் தான். தெய்வீகம் நம்மக்கிட்டே இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே அந்த தெய்வீகம் வரும்போது நமக்கு நல்லதே நடக்கும். ஸோ டிவைன்கிறது பவர்ஃபுல்லான சுவிட்சோடு. அது இப்போ நான் அந்த 2 சுவிட்சோடு என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் டுகெதர் கேர் டிவைன். Together care divine, together care divine, together care divine, together care divine. இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் எப்போவும் சொல்கிறாப்புல தான், காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அல்லது இரவு தூங்கும் முன்பு நீங்கள் இதை எழுதவும் செய்யலாம். 21 டைம்ஸ் அல்லது 108 தடவை நீங்கள் எழுதவும் செய்யலாம். தொடர்ந்து 21 நாட்களுக்கு நீங்கள் செய்யணும். 2வது சுவிட்சோடு என்ன அப்படின்னா, டிவைன் bring count now, divine bring count now, divine bring count now, divine bring count now, divine bring count now. ஸோ இந்த 2 சுவிட்சோடையும் நீங்கள் மறக்காமல் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் இந்த சுவிட்சோட எனக்கு டைப் பண்ணுங்கள். டுகெதர் கேர் டிவைன், டுகெதர் கேர் டிவைன், டிவைன் பிரிங் கவுண்ட் நவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.